வணக்கம் நண்பர்களே. என் பேரு பாலாஜி. நம்ம சேனல் இண்டெக்ஸ் ஸ்மார்ட் லெவல். இன்னைக்கு 20th மார்ச் 2026 ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்லாம் பண்ண போறதில்ல. ஏன்னா இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகி ஓஆர்பி ஹையில இருந்துட்டு ஓஆர்பி லோக்கு வந்திருக்கு. ஸோ சார்ட்டு புட் சார்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்டர்டே லோ ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன என்ன பண்ண போறோம்னா நம்ம இண்டிகேட்டரை கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ மெயினாக என்ட்ரி எங்கே எடுக்கிறது, ஸோ எக்ஸிட் நமக்கு தெரியுது. பட் ஏன்னா என்ட்ரி எந்த இடத்துல எடுக்கிறது, அப்புறம் சில சமயம் எக்ஸிட் தெரியல. மெயினாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எந்த இடத்துல எடுத்து எப்படி எக்ஸிட் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதை இன்னும் தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ இப்போ போட்டிருக்கோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இண்டிகேட்டரில் என்னென்ன இருக்குது, எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம இண்டிகேட்டர் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இண்டிகேட்டரோட நேம் ஓஆர்பி ப்ளஸ் ஸ்மார்ட் லெவல் மேனேஜர். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வருதுங்களா? ஸோ இந்த கேண்டில் வந்த உடனே நமக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம், இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகலாம், இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகலாம். ஸோ நீங்கள் ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் இல்லை 3 சப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் டேல மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் டே ஹியூஜ் கேப் அப் இல்லை ஹியூஜ் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ட்ரேட் ஆகும், இல்லை இந்த சப்போர்ட்டுக்கு கீழே ட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அது மார்க்கெட் எங்கே போகுதுன்றதை பிளாங்காக தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இண்டிகேட்டர் என்னன்னாக்கா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் ரீசெண்டாக நீங்கள் கூட பார்க்கலாம். இப்போ 2% கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு நேற்று. அதுக்கப்புறம் 1% கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலாம் எங்கே ஓப்பன் ஆனாலும் நமக்கு அங்கேருந்து டார்கெட் லைன்ஸு, அங்கேருந்து நமக்கு எல்லா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மார்க் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எதுவுமே நீங்கள் மேனுவலாக பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் மேனுவலாக பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிள். இந்த டேபிளில் எக்ஸ்பைரி டேட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த எக்ஸ்பைரி டேட்ஸை செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸு எக்ஸ்பைரி டேட்ஸை அப்டேட் பண்ணி சேவ் அஸ் டிஃபால்ட் கொடுத்துக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பைரி டேட்ஸு நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தா தான் உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்டு உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். பிளாட் லெவல்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் எக்ஸ்பைரி டேட்டை தப்பாக வச்சுருந்தீங்கன்னா பிளாட் லெவலே காட்டாது. சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு இன்னும் ஒன் பை ஒன்னாக நான் எல்லாமே சொல்கிறேன். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நமக்கு 5 மினிட்ஸ் ஹை அண்டு 15 மினிட் லோ. எதர் மார்க்கெட் புல்லிஷாக இருந்துச்சுன்னா 15 மினிட் லோ வரும். பேரிஷாக இருந்துச்சுனாக்கா 5 மினிட் மார்க்கெட் புல்லிஷாக இருந்துச்சுன்னா 15 மினிட் லோவும் 5 மினிட் ஹையும் வரும். மார்க்கெட் பேரிஷாக இருந்துச்சுன்னா 15 மினிட் ஹையும் 5 மினிட் லோவும் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த லைன் ஃபஸ்ட்டு வந்துடும். அதுக்கு அடுத்தது 15 மினிட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்ச உடனே உங்களுக்கு டார்கெட் லைன்ஸ் வந்துடும். T1 அதே மாதிரி T1 இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் T-1. ஸோ 2 பக்கமும் உங்களுக்கு டார்கெட் லைன்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹை லோ க்ளோஸ் இதை பார்த்தீங்களா? ஹை க்ளோஸு அப்புறம் லோ தெரியுதுங்களா? இது செல்ஃப் லெவல். இது சார்ட் மார்க்கெட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துடும். இதெல்லாம் என்னன்னாக்கா எஸ்டர்டே உடைய ஹை லோ க்ளோஸ். சரிங்களா? ஸோ ஹை லோ க்ளோஸு அப்புறம் ப்ரீவியஸ் டேவோடைய ஹை லோ க்ளோஸு, ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோன்னு இருக்கு பாருங்கள். ப்ரீவியஸ் க்ளோஸ், ப்ரீவியஸ் ஹை. சரி, இதெல்லாம் நேத்திய லோ, நேத்திய ஹை லோ க்ளோஸ் அண்ட் முந்தா நேத்தியுடைய ஹை லோ க்ளோஸ். ஸோ ரெண்டுமே இது மார்க்கெட் ஸ்டார்டிங்லேயே வந்துடும். உங்களுக்கு முன்னாடியே கட்டிடும். 5 மினிட்ஸ் கேண்டில் முடியணும்னு அவசியம் இல்லை, இது முன்னாடியே வந்துடும். ஸோ 5 மினிட்ஸ் முடிஞ்சோடனே 5 மினிட் ஹை லோக்கு வந்துடும். 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் முடிஞ்சோடனே 5 மினிட்ஸ் ஹை லோ காட்டிடும். டார்கெட் 1 அண்ட் டார்கெட் -1 ரெண்டுமே காட்டிடும். சரிங்களா? 15 மினிட்ஸ் மார்க்கெட் 15 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு 15 மினிட் ஹை அண்ட் 15 மினிட் லோ வந்துடும். அதில் எது 5 மினிட் லோவோ 5 மினிட் ஹையோ எது சூப்பர் சீட் பண்ணுதோ
அது ரீப்ளேஸ் ஆகணும். இப்போ இங்கே வந்து 5 மினிட் லோவும் 15 மினிட் லோவும் சேம். ஸோ 15 மினிட் லோ இங்கே வந்துச்சு. இங்கே 5 மினிட் ஹை வந்து வேற, 15 மினிட் ஹை வேற. ஸோ ரெண்டுமே காட்டும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்கும். சப்போஸ் ரெண்டுமே சேம்னா 15 மினிட் ஹை காட்டும் இந்த இடத்துல. 15 மினிட் ஹை காட்டும். அடுத்தது உங்களுக்கு இங்கே லெவல்ஸ் இருக்கும். L1 வந்துடும். ஓகே, லெவல் என்னன்னா நம்ம இண்டிகேட்டர் வந்து ஓஆர்பி பேஸ்டு கான்செப்ட். ஓஆர்பி ப்ளஸ் ஸ்மார்ட் லெவல் மேனேஜர். ஸோ ஓஆர்பி பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும். ஸோ ஓஆர்பி ப்ளஸ் அப்போ இந்த லெவல் வந்து 15 மினிட்ஸோடைய மல்டிபிள் லைன் தான் ஓஆர்பி. இந்த லெவல்ஸ் 15 மினிட்ஸோடைய மல்டிபிள் தான் இந்த லெவல் 1. மேலே வந்து லெவல் 1 காட்டும், கீழே வந்து லெவல் -1 காட்டும். ஓகே, அடுத்தது ஸோ 15 மினிட் முடிஞ்ச உடனே அடுத்து உங்களுக்கு வரப்போகிறது இந்த எம்யூஎல். எம்யூஎல்னா என்னங்க? எம்யூஎல்னா மேக்ஸிமம் அப்பர் லெவல், சரிங்களா? அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னாக்கா எம்டிஎல்னு வந்துடும். எம்டிஎல்ன்றது மேக்ஸிமம் டவுன் லெவல். இது என்னன்னாக்கா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக மேத்தமெட்டிக்கல் பேஸ்டு தான் ஒர்க் ஆகும், சரிங்களா? எல்லாமே கேல்குலேஷன் இருக்கு. ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஒரு கேல்குலேஷன் வச்சுருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் கேல்குலேஷன். இதோடைய ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் எக்ஸாக்டாக அதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். இல்லைன்னா மார்க்கெட் வந்து அதை அந்த லைனை டச் பண்ணிட்டு அங்கே இருக்கும். பிரேக் பண்ணி போனாலும், பிரேக் பண்ணி காட்டினாலும் திரும்ப மார்க்கெட் முடியும் போது அந்த லைன் கிட்ட வந்து தான் நிற்கும். ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷனில் இந்த லைன் நமக்கு பிளாட் ஆகுது. ஸோ 15 மினிட்ஸ், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே எம்யூஎல் லைனும் எம்டிஎல் லைனும் நமக்கு வந்துடும். இதுதான் இந்த ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் அன்னைக்கு ட்ரேட் ஆகுன்றது தான் கேல்குலேஷன். இப்போ இதில் எம்டிஎல் பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்குது இங்கே கீழே. இங்கே மேலே பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து ஒரு லைன் இருக்குது, அப்புறம் இங்கேருந்து ஒன்று டிவியேட் ஆகி போகுது. ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸ்னால் இப்போ நமக்கு வந்து 15 மினிட்ஸ் ஹை லோ வச்சு தான் இந்த லைன் நமக்கு கேல்குலேட் ஆகி போகுது. சப்போஸ் அந்த 15 மினிட் ஹை அண்ட் லோவில் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு, சேஞ்ச் வந்துருச்சுன்னா நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து 15 மினிட் ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே ஒரு ஹை வச்சுட்டா இங்கே, சரிங்களா? ஸோ நமக்கு 15 மினிட் ஹை இங்கே 15 மினிட் வரைக்கும் இங்கே வந்துச்சு. இங்கே ஹை மாறின உடனே நமக்கு இங்கே ஸ்லோப்பில் டார்கெட் சேஞ்ச் ஆச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் லெவல். இந்த ஹை சேஞ்ச் ஆனதுனால நமக்கு இங்கே லெவல் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீக் வச்சுட்டான். ஸோ அந்த பீக் இந்த பீக் வச்சதுனால இந்த பீக் இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இங்கே அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ நமக்கு வந்து இதில் ரெண்டுமே இருக்குங்க. எதுங்க டார்கெட்னா, இது நமக்கு வந்து எக்ஸாக்டாக சொல்லணுன்னாக்கா நம்மளுடைய பேஸ் டார்கெட் இதுதான், சரிங்களா? அது மார்க்கெட்டுடைய பொட்டென்ஷியலை பொறுத்து. மார்க்கெட் அன்னைக்கு ஹைலி பொட்டென்ஷியலாக இருக்குனாக்கா நமக்கு ஒரிஜினல் எம்யூஎல் ஆர் எம்டிஎல் வரைக்கும் வரும். இல்லை அன்னைக்கு வந்து பொட்டென்ஷியல் அந்த அளவுக்கு இல்லைன்னா நமக்கு இந்த லெவலுக்கு வர்றதே கஷ்டம். முன்னாடி நம்ம டார்கெட்டோட நின்றுரும், சரிங்களா? ஸோ அப்படி ஒரு மாட்ரேட் ரேஞ்சில் இருக்குன்னா நமக்கு இந்த ரிவைஸ் லைன் வரைக்கும் வரும். ஸோ 1 பை 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு லோ இதுதான், 15 மினிட் லோ தான் இது. ஸோ அதனால இது கண்டினியூஸாக இங்கே இருக்குது. இந்த இடத்துல நம்ம லோ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மூமெண்ட் நமக்கு சேஞ்ச் ஆனோடனே ஸோ நமக்கு ரிவர்ஸ் லைனிங் வரும். ஸோ அவ்வளோதான் எம்யூஎல் அண்ட் எம்டிஎல், சரிங்களா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இண்டிகேட்டரில் வேறு என்னென்ன இருக்குது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டேட்டஸ் டேபிள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டே ஸ்டேட்டஸ் இருக்குது. டே ஸ்டேட்டஸில் நமக்கு வந்து பியர் ட்ரெண்டிங், புல் ட்ரெண்டிங், பியர் ரேஞ்ச், புல் ரேஞ்ச், ஃபுல் ரேஞ்ச், அண்ட் தென் ஸ்ட்ராங் பியர், அண்ட் தென் ஸ்ட்ராங் புல், இத்தனை கேட்டகரி இருக்குது நமக்கு. ஸோ மார்க்கெட் கண்டிஷனை இங்கே வந்து கிளியராக காட்டிடும் இந்த இடத்துல, ஓகேங்களா? ஸோ அடுத்தது 2 ஹவர்ஸ் ரேஞ்ச் என்ன, 1 ஹவர் ரேஞ்ச் என்ன, 15 மினிட் ரேஞ்ச் என்ன, ஓகேங்களா? இதெல்லாம் அதோடைய ரேஞ்சை இங்கே காட்டிடும். அடுத்தது ஆர்எஸ்ஐ. ஓகே, நம்ம இதில் வந்து என்ன கண்டிஷன் வச்சுருக்கோம்னா ஆர்எஸ்ஐ வந்து நியூட்ரலாக இருக்கும்போது க்ரீனாகவும், சப்போஸ் ஓவர் சோல்டு இல்லை ஓவர் ப்ராட் ஆகிடுச்சுனாக்கா ரெட் கலரில் இங்கே சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சுருக்குறோம். நமக்கு அந்த ரெட்டு பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் வந்துடும், சரிங்களா? ஸோ அந்த கான்செப்டில் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது நம்ம மார்க்கெட் ஸ்டேட்டஸ் டேபிளில் மெயினாக பார்க்க வேண்டியது ஏடிஎக்ஸ். நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஏடிஎக்ஸ், ஓகேங்களா? நான் அது ட்ரேடில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன்.
ஏடிஎக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஏடிஎக்ஸில் நமக்கு சாப்பி இல்லை ட்ரெண்டிங். அன்னைக்கு டே சாப்பிங்காக இருக்குமா, அதாவது ரேஞ்ச் பவுண்டாக இருக்குமா, இல்லை ட்ரெண்டிங்காக இருக்குமா, அதை வந்து இந்த இடத்துல நமக்கு இண்டிகேட்டர் காட்டிடும். அதுக்கடுத்தது வால்யூம் இருக்கா இல்லையா, வால்யூம் ஸ்ப்ரெடர் இது. ஸோ வால்யூம் ஸ்ப்ரெடர் இங்கே வந்து ஹை வால்யூம், நார் வால்யூம். ஹை வால்யூம் வால்யூம் இருந்துச்சுன்னா ஹை வால்யூம்னு காட்டும், இல்லை வால்யூமே இல்லைன்னா நார் வால்யூம்னு அப்படின்னு வருது. எஸ்எம்சி, எஸ்எம்சின்றது ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸோ இது வந்து பயாஸை காட்டுறது. மார்க்கெட் வந்து பயஸ் அப்பா இல்லை பயஸ் டவுனா இல்லை ரேஞ்சில் இருக்குமா அப்படின்னு சொல்லி காட்டுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் காட்டுது. ஏடிஎக்ஸ் இன்னைக்கு சாப்பு. ஸோ அதிலே எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு ஃபுல் கன்சல்டேஷன் தான்ட்டு. மொமெண்டம் அது வந்து எப்படின்னா அந்த டைமில் மார்க்கெட் என்ன மொமெண்டம் கொடுக்குது, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ அது இங்கே காட்டும். இது பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்றது என்னன்னாக்கா, நம்ம ட்ரேட் பண்ணுறதெல்லாம் 5 மினிட்ஸ் சார்ட்டில் பண்ணுவோம், 3 மினிட்ஸில் பண்ணுவோம். ஸோ ஒரு 15 மினிட்ஸில் நம்ம ஆக்சுவலாக பார்க்கணும், மாற்றி பார்க்கணும் சார்ட்டை. அது எப்படி ட்ரேட் ஆகுது, என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து நான் ஒரு இண்டிகேஷன் மாதிரி கொடுத்துருக்குறேன். இது எது கொடுத்துருக்குன்னா, மெயினாக ஒரு சப்போர்ட் ஏரியாவில் நமக்கு இங்கே டோஜி பேட்டர்னோ 15 மினிட்ல என்ன பேட்டர்ன் வருதுன்றது காட்டும். ஸோ ஒரு சப்போர்ட் ஏரியாவில் டோஜி பேட்டர்ன் எதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி. ஸோ இதுதான் முக்கியமான இடம். ஸோ நம்மளுடைய இண்டிகேட்டருடைய பெஸ்ட் பார்ட் இதுதான். ஸோ நமக்கு வந்து இப்போ நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், எம்யூஎல் எம்டிஎல் இந்த லைன் நான் சொன்னேன், சரிங்களா. இது வந்து ஒரு ஆவரேஜ் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷனில் இந்த லைன் வந்து டெய்லி ஒரு லெவலில் நமக்கு காட்டும். மார்க்கெட் ஓப்பன் ஆன 15 மினிட்ஸில் இந்த லைன் வரும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் பர்சன்டேஜ் காட்டிடும். புல் ட்ரிவன் கண்ட்ரோல், பியர் ட்ரிவன் கண்ட்ரோல் இருக்கு பாருங்க. ஸோ இது என்னன்னா, மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்கும் இல்லை பியரிஷாக இருக்கும். ஆனால் அது கண்ட்ரோல் யார் பக்கம் இருக்குது, புல்ஸ்ட கண்ட்ரோல் இருக்கா இல்லை பியர்ஸ்ட கண்ட்ரோல் இருக்கா. ஸோ அது எந்த அளவுக்கு அவங்க ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் அது வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த பக்கம் பார்க்குறீங்களா, இங்கே இப்போ 75.8, இங்கே 24.2, சரிங்களா. ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஹோல்டிங் கெப்பாசிட்டி, அவங்களுடைய கண்ட்ரோல். மார்க்கெட்டில் புல்ஸ் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்களா இல்லை பியர்ஸ் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்களான்ற ஒரு மெயினான விஷயத்தை தான் இங்கே நான் இண்டிகேட் பண்ணி வச்சுருக்கிறேன், சரிங்களா. ஸோ இதில் யாருடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அவங்களுடைய கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குதுன்னு அர்த்தம். அது அவங்களுடைய கண்ட்ரோல். இந்த பக்கம் இருக்கிற பர்சன்டேஜ் இது அவங்க மார்க்கெட்டை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகிறாங்க, சரிங்களா. ஸோ அவங்க எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகிறாங்கன்ற பர்சன்டேஜ். ஸோ இதுக்கும் அதுக்கு என்னங்க வித்தியாசம். ஸோ இது வந்து புல்ஸ் கண்ட்ரோல் வச்சுருக்கிற பர்சன்டேஜ், இது பியர்ஸ் கண்ட்ரோல் வச்சுருக்கிற பர்சன்டேஜ். இது அவங்க எவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்கன்ற பர்சன்டேஜ், இது அவங்க எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்கன்ற பர்சன்டேஜ். இங்கே டார்கெட்னு இருக்கு பார்த்தீங்களா, டார்கெட் 80%. இது மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து இது மாறும். சில சமயம் 80 காட்டும், சில சமயம் 100 காட்டும், சில சமயம் 120 காட்டும். சப்போஸ் இது 80 காட்டுதுனாக்கா நமக்கு மார்க்கெட் பொட்டென்ஷியல் இங்கே இப்போ 70 வந்துருச்சுனாக்கா இந்த இடத்துல ஒரு எல்லோ வார்னிங் வந்துடும், ஆரஞ்சு கலரில் வார்னிங் வந்துடும். 70% ரீச் ஆகிடுச்சுன்னா, ஏன்னா மார்க்கெட் 80% கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை 70% கொண்டு போயிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் 10% தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு வார்னிங் காட்டும். சப்போஸ் மார்க்கெட்டுக்கு இன்னும் பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்குது, அதை கொண்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் இருக்குன்னா இந்த பர்சன்டேஜ் அப்கிரேட் ஆகும். இது அடுத்த பர்சன்டேஜாக 90%, 100%, 110, இந்த மாதிரி மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கு புல்ஸோ பியர்ஸ்டையோ பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா இந்த டார்கெட் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த டார்கெட் சேஞ்ச் ஆக நமக்கு இங்கே மார்க்கெட்டு ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஸோ சர்டன் பாயிண்ட் அவங்களுடைய எனர்ஜி லெவல் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சுன்னா இது அப்படியே நின்றுடும். நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோ ஜீரோ மூமெண்ட்டு, ஸோ சென்செக்ஸில், ஸோ இது நான் வீடியோ போட்டிருக்கலாம் செப்பரேட்டாக. ஸோ இனிஷியலாக 80% இருந்துச்சு. மார்க்கெட்டு போக போக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 90%, 100, 110, 120, 120% வரைக்கும் இந்த பீக் மூமெண்ட் போச்சு. ஸோ 120.4 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் நேற்று கொண்டு போயிருந்தாங்க சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில். ஸோ ட்ரையலில் போயிட்டே இருந்துச்சு. நமக்கும் இங்கே பியர்ஸ் அந்த கண்ட்ரோல் அப்படியே வச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ இதுதான் மெயின் ஏரியா. இது வந்து இந்த 80% ரேஞ்சும் இதுவும் மேட்ச் ஆகும்.
ஸோ இது இந்த 80% நமக்கு இந்த லைனும் மேட்ச் ஆகும். சரிங்களா? எம்யூஎல், எம்டிஎல் மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கீழே போக போக இது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த 80% நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா இது கூட ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகும். சப்போஸ் இந்த லைன் மாறாது. சப்போஸ் இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த லைன் மாறாது. இந்த லைன் இங்கே தான் இருக்கும். பட் மார்க்கெட் என்ன ஆகுனாக்கா இந்த லைனை பிரேக் பண்ணிட்டு போகும். அந்த லைனை பிரேக் பண்ணிட்டு போகுதுன்னா இது எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் அப்கிரேட் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் இது நின்றுச்சு, இதுக்கு மேலே அப்கிரேட் ஆகலைன்னா நீங்கள் வந்து அதில் எக்ஸிட் ஆகிடுங்க. ஏன்னா அங்கேருந்து இது பிரேக் ஆகி போயிடுச்சுன்னா, சப்போஸ் இது 80% இருக்குது, பிரேக் ஆகி போயிடுச்சுன்னா 90, 100, 100, 120 வரைக்கும் போயிடுச்சுன்னா ரிவர்சல் நடக்கும். நேற்று இங்கே அப்படி தான் நடந்தது. என்னுடைய எம்டிஎல் லைனு இந்த இடத்துல இருந்தது. நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. நேற்று என்னுடைய எம்டிஎல் லெவல் இங்கே இருந்துச்சு. 80%க்கு இங்கே இருந்துச்சு. ஸோ நான் இந்த பாயிண்ட்ல எக்ஸாக்டாக நான் இங்கே எக்ஸிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆகி பிரேக் ஆச்சு. இந்த கேண்டில் பிரேக் ஆச்சு. இந்த கேண்டில் பிரேக் ஆன மூமெண்ட் அடுத்த என்ட்ரி நான் இங்கே எடுத்தேன். ஸோ என்ட்ரி ஆன உடனே எனக்கு அடுத்து 90, 100, 120ன்னு எனக்கு போயிட்டே இருந்துச்சு. ஸோ கரெக்டாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு லோவை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எக்ஸிட் ஆச்சு, ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ ஏன்னா என்னுடைய எம்டிஎல் லைன் ஆவரேஜ், அதோடைய ஆவரேஜ் மூவே அவ்வளோதான். புரியுதுங்களா? இது வந்து மேத்தமெட்டிக்கலி அதோடைய ஆவரேஜ் மூவே இது வரைக்கும் தான் போகணும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு மீறி நேற்று வந்து ஃபியூலை ஓவராக எக்ஸாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது எக்ஸாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சு மார்க்கெட் புல்லிஷாக. கரெக்டாக எம்டிஎல் லைனுக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேங்க. அடுத்தது இங்கே ஒரு ஹிண்ட் ஆக்ஷன்ன்றது இங்கே வந்து ஒரு ஒரு வார்னிங் ஆர் சம்திங் கொடுக்கும். இப்போ விக்ஸ் வந்து 22.8 இருக்கு. மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுதுன்ற ஒரு ஹிண்டிங் இருக்கும். இது ரொம்ப முக்கியங்க. பிரேக் அவுட் சேஃப்டின்றது என்னன்னா, நமக்கு இப்போ மார்க்கெட் மூவ் ஆகுது சம்திங், இப்போ அதை பிரேக் பண்ணி போகுதுன்னா நமக்கு இந்த இடத்துல நார்மல் இருந்துச்சுன்னா பிரேக் அவுட் ஆகிறது கரெக்ட், ஹெல்தி. இங்கே ஹெல்தி நார்மல் அப்படின்னு இருந்துச்சுன்னா பிரேக் அவுட்டு கரெக்டாக இருக்குது, நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக ட்ரேட்லுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்கே வந்து ஹை ரேஞ்சுன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். ஏன்னா திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டினா கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் லாக்குடு சாப்னு இருந்துச்சுன்னா பிரேக் அவுட் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆகிடுங்க. இது என்னன்னாக்கா உங்களுக்கு அப்படியே திரும்ப வந்து அடிக்கும். இன்றைக்கி ஆச்சு பாருங்கள், இந்த பிரேக் அவுட்டு 15 மினிட் லோ பிரேக் அவுட் ஆச்சா, எனக்கு அதுக்கு கரெக்டாக இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாக்டு சாப்னு வந்துடுச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு கன்சாலிடேட் போட்டு இங்கே பாருங்கள், 3 o'clock கரெக்டாக ஒரு புல்லிஷ் கேண்டில் விட்டான். இந்த ஒரு சேஃப்டி நான் சொன்னது. சரிங்களா? நம்மளோட இண்டிகேட்டரில் சேஃப்டிக்கு நிறைய இருக்குங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது சேஃப்டிக்கு. ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் திரும்பவும் எடுக்கிறேன் நான். ஓகே, ஸோ நம்ம மார்க்கெட் ஸ்டேட்டஸ் டேபிளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிள். இந்த அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிள்ன்றது என்னென்னா, இது நமக்கு ஸ்பாட் சார்ட்டு ஓகே. ஸோ நமக்கு இப்போ ஆப்ஷன் சார்ட்டில் நமக்கு வேணும். ஸோ அது என்னன்னா, நமக்கு வந்து இங்கே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுத்தோடைய கால் அண்ட் புட் சார்ட் இங்கே காட்டும். சரிங்களா? சப்போஸ் இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகி அப் ட்ரெண்ட் போகுதுன்னா இந்த சார்ட்டும் நம்ம பார்க்கணும். இது பார்க்கணும், இதுவும் ஒரு ரெஃபரன்ஸும் நமக்கு வச்சுக்கணும். இது சில சமயம் என்னன்னாக்கா இது வந்து செல்ஃப் லெவல், நிஃப்டியோடைய செல்ஃப் லெவலு. ஸோ இந்த செல்ஃப் லெவலோடைய ஹைலேருந்து லோ வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இல்லை லோலேருந்து ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக இந்த சார்ட்டை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ். நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அது பாருங்கள். சில சமயம் என்ன ஆகும்னாக்கா நிஃப்டி சென்செக்ஸ் சார்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் சார்ட்டில் இருக்கிறபடி மூவ் ஆகும். ஓகே, இல்லை பேங்க் நிஃப்டியை வச்சு மூவ் ஆகும், இல்லை நிஃப்டியை வச்சே மூவ் ஆகும். நீங்கள் 3 சார்ட்டுமே எடுத்து வச்சுட்டு மூணுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். கால் அண்ட் புட் கம்பேர் பண்ணணும். எது கரெக்டாக ஓஆர்பிக்கு மேட்ச் ஆகுது, லோ ஹைக்கு எது கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் மேக்ஸிமம் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நிஃப்டிக்கு கொடுக்கணும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வந்து சென்செக்ஸ் கொடுக்கணும், தேர்டு ப்ரிஃபரன்ஸ் பேங்க் நிஃப்டி கொடுக்கணும். சரிங்களா? இந்த ஆர்டரில் கொடுங்க. பட் ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாமே ஒரு நாளும் ஒரு மாதிரி மூவ் ஆகுங்க. ஒரே மாதிரி மார்க்கெட் இருக்காது என்றைக்குமே. ஸோ ஒரு நாள் நிஃப்டியில் இருக்கிற ஆப்ஷன் சார்ட்டை வச்சு மூவ் ஆகும், ஒரு நாள் சென்செக்ஸில் இருக்கிற ஆப்ஷன் சார்ட்டை வச்சு மூவ் ஆகும், ஒரு நாள் பேங்க் நிஃப்டியை வச்சு மூவ் ஆகும்.
ஓகேங்களா? தெளிவா சொல்றேன் பார்த்துக்கங்க. ஸோ இது என்னன்னாக்கா, நமக்கு அகைன் ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஸோ அந்த கால்குலேஷன்ல இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்லாம் சூஸ் ஆகி நமக்கு சார்ட்ல இங்க டிஸ்ப்ளே ஆகும். எவ்ரி டே நைட் அட் 9:30 பிஎம் இந்த சார்ட் அப்டேட் ஆகும். மார்க்கெட் இன்னைக்கு இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டு 9:30 பிஎம்க்கு இந்த சார்ட்டு இங்க வேற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அப்டேட் ஆகும். ஸோ அதோடைய ஹை லோ க்ளோஸ்லாம் அப்டேட் ஆகும் அடுத்தது. அடுத்தது இதுல என்ன சொல்லியிருந்தேன் ஓகேங்களா? ஸோ நம்ம இண்டிகேட்டர்ல இதெல்லாம் இருக்கிற ஃபீச்சர்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஆப்ஷன் சார்ட் காட்டுறேன் பாருங்க. ஆப்ஷன் சார்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இங்கே நிஃப்டியோடைய 22,900ம் 2300ம் காட்டுது. இதுல எக்ஸ்பைரி டேட்டு ரொம்ப முக்கியம். எக்ஸ்பைரி டேட்டு நீங்க அதில் தப்பா போட்டிருந்தீங்கன்னாக்கா என்ன வராதுனாக்கா, இதோ பாருங்க. இது இருக்கு பாருங்க. ஹை, க்ளோஸு, இங்கே லோ காட்டுது பார்த்தீங்களா? இதெல்லாம் பிளாட் லெவல்ஸு. நீங்க எக்ஸ்பைரி டேட் தப்பா போட்டிருந்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் காட்டாது. இதுதான் மெயின் லெவல்ஸ். நம்மளுடைய ஆப்ஷன் சார்ட்டில் இந்த லெவல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்க எக்ஸ்பைரி டேட் தப்பா நீங்க அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னாக்கா, ஸோ இது வராது. இதுல இன்னொன்னு பார்க்குறாங்க, இங்க லோ இருக்கு. திரும்ப அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது ஹை இருக்கு. இது ஹை. சரிங்களா? ஸோ இது என்னன்னாக்கா, இது ப்ரீவியஸ் லோ இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டோடைய செல்ஃப் லெவல். இந்த சார்ட்டோடைய ப்ரீவியஸ் டே உடைய ஹை லோ க்ளோஸ் தான் அந்த லெவல்ஸ். சரிங்களா? அந்த சார்ட்டோடைய ப்ரீவியஸ் டேயோட ஹை லோ க்ளோஸ் தான் இந்த லெவல்ஸ். பட் இந்த ஹை க்ளோஸ், இந்த ப்ரீவியஸ் ஹை, அப்புறம் வந்து இந்த லோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சார்ட்டோடைய ஹை லோ க்ளோஸ். மார்க்கெட் இப்படி தாங்க ஒர்க் ஆகுது. சரிங்களா? டைரக்டா என்னைக்குமே ஒர்க் ஆனது கிடையாது. வேற ரெஃபரன்ஸ் வச்சு இதில் ஒர்க் ஆகும். இன்னைக்கு இது காட்டுறேன் பாருங்க. இது வந்து இந்த ஹை லோ க்ளோஸ் இதோட இது கிடையாது. பட் ஆனால் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது மட்டும் பாருங்க. ஸோ இதில் பாருங்க, இப்போ மார்க்கெட் இன்னைக்கு ஓஆர்பிலாம் பிரேக் பண்ணிட்டு போயும் திரும்ப வந்துருச்சு. என்ன ரீசன் திரும்ப வந்தது யாருக்காவது தெரியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் 15 மினிட் ஹையை வந்து 9:30க்கு பிரேக் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி உள்ளே வந்துட்டான். பார்த்தீங்களா? எதனால தெரியுமா? இங்கே பாருங்க. ஸோ காலையில் 15 மினிட் ஹை இங்கே பிரேக் பண்ணும்போது இங்கேயும் பிரேக் பண்ணியிருக்கிறான். சரிங்களா? ஆனால் இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? இந்த இடம் இங்கே அவன் பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே வந்து உள்ளே வச்சுட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டான். ஆனால் அதுக்கப்புறமும் பிரேக் பண்ணான். சரிங்களா? வேற டைம் ஃப்ரேமில் பிரேக் பண்ணியிருக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் பண்ணால், ஸோ இங்கே வந்து கரெக்டாக எல்லாமே மேட்ச் ஆகுது. இங்கேயும் மேட்ச் ஆகுது, இங்கேயும் மேட்ச் ஆகுது. இங்கே சின்னதாக பிரேக் பண்ணியிருக்கான். இருந்தாலும் திரும்ப உள்ளே போயிட்டான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சார்ட்டில் பை செல் இண்டிகேஷன் இருக்கு, கலர் பேட்டர்ன் இருக்கு, சூப்பர் ட்ரெண்ட் அண்ட் மூவிங் ஆவரேஜ் இருக்கு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு கேண்டில் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே கிரீன் கலர் இருக்கும்போது இது மட்டும் லைம் கிரீனில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம சார்ட்டில் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸில் ஹை வால்யூம் கேண்டிலில் செப்பரேட்டாக நம்ம கலர் கோட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ ஹை வால்யூம் இருந்துச்சுன்னா வெறும் லைம் கிரீன் கேண்டில் மட்டும் வரும். ஹியூஜ் வால்யூமாக இருந்துச்சுன்னா வித் இந்த டைமண்ட் ஐக்கான், இது வந்து ப்ளூ கலர் டைமண்ட் ஐக்கானோட ஒரு லைம் கிரீன் கேண்டில் வந்துச்சுன்னா ஹியூஜ் வால்யூம். நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ பெரிய ஹியூஜ் வால்யூம் வந்துட்டு எப்படி ரிவர்ஸ் ஆச்சுன்னா, இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு எல்லோ வார்னிங் ட்ரையாங்கிள் தெரியுதுங்களா? ஸோ பிரேக் அவுட் சேஃப்டி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பிரேக் அவுட் சேஃப்டி. ஸோ சப்போஸ் பிரேக் அவுட் ஆகுதுன்னா நம்மளுடைய சார்ட்டு, நம்மளுடைய இண்டிகேட்டர் அந்த பிரேக் அவுட்டை வேலிடேட் பண்ணும். ஸோ அந்த வேலிடேட் பண்ணி அதை கரெக்டாக இல்லை ராங்கான்னு சொல்லி நமக்கு ஸ்பாட்டிலே இந்த கேண்டில்லே நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடும். இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நமக்கு இங்கே முடியும் போது இல்லை, இந்த கேண்டில் ஸ்டார்டிங் போயிட்டு இருக்கும்போதோ இல்லை மேபி 3 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போதோ எப்போ வேணாலும் வரும். ஆனால் இந்த டைமண்ட் ஐக்கான் வந்துடும். சப்போஸ் இது வந்து ட்ராப் கேண்டில்னாக்கா இந்த இடத்துல நமக்கு ட்ரையாங்கிள் வந்துடும், எல்லோ வார்னிங் ட்ரையாங்கிள் வந்துருச்சுன்னா தயவுசெய்து ட்ரேட் எடுக்காதீங்க, எக்ஸிட் பண்ணிடுங்க. இதை பார்த்துக்கங்க என்ன நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் அந்த கேண்டிலுக்கு அப்புறம் அப்படியே மொத்தமாக ரிவர்ஸ் ஆகிட்டோம். சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்மளுடைய ஆப்ஷன் சார்ட்டில் நம்ம ஆப்ஷன் ஃப்ளோ வச்சுருக்கிறோம். லாங் அன்வைண்டிங், ஷார்ட் கவரிங் எல்லாமே இதில் காட்டும். ஸோ அதுவும் இருக்குது இதில். ஓகே, அடுத்தது பாருங்கள், இதோ பாருங்கள், ஹியூஜ் வால்யூம் கேண்டில்ஸ்லாம் லைம் கிரீன் கேண்டில்ஸில் வரும். ஸோ இந்த பக்கம் மெரூன் கேண்டிலும் இந்த பக்கம் லைம் கிரீன் கேண்டில்ஸும் இருக்குது. இதெல்லாம் ஹியூஜ் வால்யூம் கேண்டில்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதே தான் எல்லா இடத்துலையும். இன்னைக்கு இங்கே பிரேக் பண்ணால் இந்த பாருங்க,
இந்த கேண்டில் பிரேக் பண்ணா இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு நான் லோவை டெஸ்ட் பண்ணிச்சுன்னு சொன்னேனே, இதை பாருங்கள், இதுதான் லோ. எஸ்டர்டே லோவை வந்து கரெக்டாக டச் பண்ணிவிட்டு 15 மினிட் ஹை லோ ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது, வந்து டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆச்சு மார்க்கெட்டு. ஸோ ஒரு சூப்பர் மூவ் இங்கேருந்து இங்கே. ஸோ இது வந்து இந்திய மார்க்கெட் ஆக்சுவலாக நம்ம இண்டிகேட்டரில் என்னென்ன இருக்குன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கணும் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது நம்ம என்ட்ரி போகிறதுக்கு, எப்படி எக்ஸிட் ஆகலாம், ஸோ இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங், நம்ம மார்க்கெட்டு 5 மினிட்ஸில் ஓப்பன் ஆனோடனே நமக்கு 5 மினிட்ஸ் ஹை அண்ட் 15 மினிட் லோ, இல்லை 15 மினிட் ஹை 5 மினிட் லோ அது மாதிரி ஏதாவது ஒன்று வரும். வந்த உடனே டார்கெட்ஸ் ரெண்டு பக்கமும் வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது 15 மினிட்ஸ் கேண்டில் முடியணும். 15 மினிட் கேண்டில் முடிஞ்சுட்டு அடுத்த விஷயம், அடுத்த கேண்டில் 15 மினிட் ஹையை பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். நீங்கள் வந்து வெறும் ஸ்பாட் சார்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம் வெறும் ஸ்பாட்டை மட்டும் வச்சுட்டு. பட் நான் அதுக்கு வந்து சேஃப்டி கிடையாது, அதை வந்து நான் கேரண்டி பண்ண மாட்டேன். இந்த அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிளில் இருக்கிற அட்லீஸ்ட் நிஃப்டியோடைய காலன் புட்டு எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா? நீங்கள் மூணுத்தையும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட்டு. மூணுத்தையும் எடுத்து வச்சு கம்பேர் பண்ணிங்கனாக்கா பெஸ்ட்டு. அதாவது ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ், ஃபுல் டைம் உட்காந்து ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த 3 நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்போ 15 மினிட் டிலே ஆகுது, ஓகேங்களா? நீங்கள் வந்து ப்ரீமியம் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னாக்கா சென்செக்ஸுக்கு உங்களுக்கு அந்த டிலே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அப்போ நீங்கள் சென்செக்ஸுக்கு என்ன பண்ணலாக்கா, சப்போஸ் 15 மினிட் டிலே இருக்குனாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரோக்கரேஜில் இப்போ நீங்கள் இதோடைய கால் அண்ட் புட் சார்ட் எடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி லோ, அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் இந்த மாதிரி காட்டும். நீங்கள் சென்செக்ஸ் சார்ட் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும், க்ளோஸு ஹை இதெல்லாம் காட்டும். ப்ரீவியஸ் இந்த பிஎல் வந்து 3 days பிஃபோர் லோ, 3 days பிஃபோர் க்ளோஸ் ஹை. இது மேக்ஸிமம் தேவைப்படாது, எப்பயாவது இந்த லெவல்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் வச்சுருக்கிறேங்க, ஓகே? ஆனால் நீங்கள் முக்கியமாக எடுத்து வைக்க வேண்டியது ஹை, க்ளோஸ், லோ, ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரோக்கரேஜ் ஆப்பில் கூட நீங்கள் சென்செக்ஸ்க்கு மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு 15 மினிட் ஹையை பிரேக் பண்ணணும், இல்லை 15 மினிட் லோவை பிரேக் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 15 மினிட்ஸ் முடியும் போது இந்த மார்க்கெட் ஸ்டேட்டஸ் டேபிளை பாருங்கள். 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு இங்கே ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகும், அது வரைக்கும் இங்கே அனலைசிங்னு வரும். ஸோ இங்கே என்ன ரேஞ்சு காட்டுது, முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஏடிஎக்ஸ் இங்கே ட்ரெண்டிங்னு காட்டுதா, சாப்னு காட்டுதா? ஸோ இங்கே வந்து ட்ரெண்டிங்னு காட்டணும், சரிங்களா? எஸ்எம்சி என்ன காட்டுது, ரேஞ்சுன்னு காட்டுதா, இல்லை பயஸ் டவுன்னு காட்டுதா? சப்போஸ் இது ரேஞ்சுன்னு காட்டுது, பட் இது வந்து ஏடிஎக்ஸ் வந்து ட்ரெண்டிங்னு காட்டுதுன்னா நீங்கள் கொஞ்சம் இறங்கி ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் இது ரெண்டுமே ரேஞ்சுன்னு காட்டுது, இல்லை ஏடிஎக்ஸ் ஸ்டாப்னு காட்டுது, இல்லை இது வந்து பயாஸ் அப்புன்னு காட்டுது அப்படின்னாக்கா மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஏடிஎக்ஸ் ட்ரெண்டிங்னு காட்டுது அப்படின்னா நீங்கள் வந்து கோ ஃபார் ட்ரேட். ஏடிஎக்ஸ் ஸ்டாப்னு காட்டுதுனாக்கா நீங்கள் பிரேக் பண்ணாலும் ட்ரேட் எடுக்காதீங்க, ஏன்னா அது ரிவர்சல் கண்டிப்பாக ஆகும். அந்த டைமில் நீங்கள் சப்போஸ் போனாலும் ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா இது ஒரு சேஃப்டி தான். கண்டிப்பாக மேலே போயிட்டு அடுத்தது கீழே தான் வரப்போகுது. ஏடிஎக்ஸ் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே சில சமயம் நார் வால்யூம்னு இருக்கும், அதுக்குன்னு பிரச்சனை இல்லை. ஏடிஎக்ஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சப்போஸ் ஏடிஎக்ஸ் இங்கே ட்ரெண்டிங் காட்டுதுனாக்கா நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கனாக்கா இது பிரேக் ஆகணும், 15 மினிட் ஹை பிரேக் ஆகணும். பிரேக் ஆச்சுனாக்கா நீங்கள் டார்கெட் 1க்கு ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேடு ஃபஸ்ட்டு டார்கெட் 1க்கு தான் இருக்கணும். டார்கெட் 1 அது பிரேக் ஆகுதோ இல்லை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகுதோ நீங்கள் எதையுமே பார்க்க தேவையில்ல. டார்கெட் 1ல் ஸ்ட்ரெயிட்டாகவே எக்ஸிட் ஆகிடுங்க. சில சமயம் இது இங்கே இருக்கும், சில சமயம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கும், சில சமயம் தூரமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா டைரெக்டாக போகாது, கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி தான் போகும், சரிங்களா? இந்த லெவலில் இருக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் டார்கெட் 1 வரைக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது யார் கண்ட்ரோலில் இருக்குது, புல் கண்ட்ரோலில் இருக்கா, பியர் கண்ட்ரோலில் இருக்கா, யாருக்கு அதிக பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்கணும்.
ட்ரெண்டிங் இருக்கான்னு பார்க்கணும், யார் கண்ட்ரோலில் இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ அது அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ட்ரிவன் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும் விஷயம். சில சமயம் டார்கெட் ஒன்றை பிரேக் பண்ணாலும் அந்த டார்கெட்டை ரீடெஸ்ட் பண்ணும். ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் போகும். ஸோ ரீடெஸ்ட்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? என்ட்ரி எடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய டார்கெட், அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். சில சமயம் இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா லெவல் 1 இங்கே முன்னாடி இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா லெவலில் மார்க்கெட் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகும். மார்க்கெட்டு நம்ம டார்கெட் லைனுக்கும் முன்னாடி லெவல் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து டார்கெட் வரைக்கும் ரீச் ஆகணும்னு வெயிட் பண்ணாதீங்க. லெவல் கிட்ட வந்த உடனே எக்ஸிட் ஆகிடுங்க. லெவலை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். சரிங்களா? சில சமயம் லெவல் கிட்ட போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும். எல்லாமே நடக்கும். ஓகே. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி எங்கே இப்படி சொன்னோம், 15 மினிட் ஹை பிரேக்கில் சொன்னோம். எக்ஸிட் எங்கே சொன்னோம், டார்கெட் 1ல் சொன்னோம். இங்கே ரிவர்ஸ் ஆச்சு இல்லை கன்சாலிடேட் ஆச்சுன்னா வெயிட் ஃபார் டார்கெட் 1 100% பிரேக் பண்ணணும். சென்டரில் பிரேக் பண்ணணும். எட்ஜில் பிரேக் பண்ணுறது இல்லை கேண்டில் எட்ஜில் வச்சுட்டு அடுத்தது முன்னாடி இன்னொரு கேண்டில் மேலே கொண்டு போகிறது, அது பிரேக்கே கிடையாது. அந்த மாதிரி போச்சுன்னா ஒன்று ஒரு கேண்டில் மேலே வச்சுட்டு அடுத்தது ரிவர்ஸ் வந்துடும். இல்லை அப்படியே போனாலும் அடுத்தது லெவல் இருக்குன்னா லெவலில் போய் டச் ஆகி ரிவர்ஸ் ஆக போகிறான்னு டார்கெட்டை பிரேக் பண்ணாமல் போகிறான்னா ஒரு கேண்டில் வச்சுட்டு வந்துடுவான். இல்லாட்டினா லெவல் 1ல் ரிவர்ஸ் வந்துடுவான். இப்போ நம்ம டார்கெட்டை 1 பிரேக் பண்ணிட்டான்னா ஸோ எந்த இடத்துல பிரேக் பண்ணுறானோ அந்த இடத்துலேருந்து நமக்கு டார்கெட் 2 வந்துடும். ஸோ எத்தனை டார்கெட் பிரேக் பண்ணுறானோ இப்போ டார்கெட் 2வையும் பிரேக் பண்ணான்னா அடுத்த டார்கெட் 3 வரும். எத்தனை டார்கெட் பிரேக் பண்ணுறானோ அத்தனை டார்கெட் வந்துகிட்டே இருக்கும். அது எத்தனை டார்கெட்டாக இருந்தாலும் சரி, 20 டார்கெட் பிரேக் பண்ணாலும் 20 டார்கெட் வரைக்கும் எனக்கு இங்கே வரும். பட்ஜெட் டே அன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் டே வச்சாங்கல்ல, அன்னைக்கு வந்து மொத்தம் 12 டார்கெட் எனக்கு போச்சு அன்னைக்கு. சரிங்களா? ஸோ இதுவும் இருக்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னாக்கா டார்கெட் -1 பிரேக் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் இதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் லைன். அது இந்த பர்சன்டேஜோட நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே. இது வந்து இப்போ ஸ்பாட் சார்ட்டில் நம்ம பண்ணலாம். ஸோ நார்மலாக சில சமயம் என்ன ஆகுனாக்கா மிட் லைன் இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து 15 மினிட்டோடைய மிட் லைன். இப்போ மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு, ஓஆர்வி பிரேக் பண்ணாமல் இருக்குன்னா சில சமயம் என்ன நடக்கும்னாக்கா வந்து 15 மினிட் ஹையை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே. ஸோ இதில் கண்டிஷன் என்னென்னா 15 மினிட் மிட் லைன்ன்றது வந்து ஒரு மீடியன். இந்த ஆரஞ்சு லைன் வந்து ஒரு மீடியன் மாதிரி. ஸோ இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ், இதுக்கு கீழே வந்துச்சுனாக்கா பேரிஷ். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இது பாருங்கள், மிட் லைனை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் பார்த்தா அங்கே போக முடியல. ஸோ அங்கே இருந்துட்டு திரும்ப வந்து இங்கே ஒரு கன்சாலிடேட் ஆகி மிட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணாமலே போயிருக்காம பாருங்கள். எனக்கு இந்த இடத்துல தெரிஞ்சு போச்சு இது மேலே எங்கேயும் போக போகிறது கிடையாது, சீக்கிரம் வந்துடும்ட்டு பிரேக் பண்ணாமல் போனதில். ஸோ வந்துட்டு திரும்ப பிரேக் பண்ணி இங்கே வந்திருக்கான் பாருங்கள். ஸோ இது ஒரு மீடியன் மாதிரி தான் இந்த மிட் லைன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது கண்டிஷன் நம்ம இப்போ சொல்லிட்டோம். யார் கண்ட்ரோலில் இருக்கான்றதை பார்க்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் ட்ரிவன் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்தர் எவ்வளோ இருக்குது, நமக்கு டார்கெட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு எக்ஸிட் பாயிண்ட்டு கரெக்டாக இது 80% இது மாறல, நமக்கு இங்கே 70-75 வந்துருச்சுன்னா எக்ஸிட். சப்போஸ் இப்போ புல் வந்து கண்ட்ரோலில் இருக்குங்க, இங்கே வந்து இப்போ ஒரு 70% கண்ட்ரோல் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவன் வந்து இப்போ ஒரு 40 இல்லை 50% கொண்டு போயிட்டான் மார்க்கெட் அப்படின்னா, இங்கே 80 இருக்குன்னா நீங்கள் வந்து 70-75% வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். இல்லை 80க்கே கொண்டு போங்க, பிரச்சனை இல்லை. பட் சேஃபாக நான் எக்ஸிட் ஆகுன்றதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். ஸோ 80% வரைக்குமே நீங்கள் கொண்டு போகலாம் மார்க்கெட்டை. அது வரைக்குமே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ஃபிசிக்கலாக நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கங்க. உங்களுடைய எம்யூஎல் லைனுக்கும் இந்த பர்சன்டேஜுக்கும் டிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அங்கே இருக்கிற டார்கெட்டை நீங்கள் பேஸாக வச்சுக்கலாம். சப்போஸ் இது பிரேக் ஆச்சுன்னா இப்போ அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல எங்கேயாவது வந்திருக்கும். ஸோ அப்போ டார்கெட் இருக்குனாக்கா எம்யூஎல் லைனுக்கு முன்னாடியே டார்கெட் இருக்குனாக்கா நீங்கள் வந்து டார்கெட்லேயே எக்ஸிட் ஆகிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பியர்ஸ் கண்ட்ரோலில் இருந்துச்சுனாக்கா கீழே இருக்கிற கண்டிஷன், இப்போ புல்லுக்கு நான் சொன்ன கண்டிஷன் தான் பியர்ஸ்லேயும் அப்ளை ஆகும். ஓகே. நான் இப்போ இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஸ்பாட் சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் இப்போ ஆப்ஷன் சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஆப்ஷன் சார்ட்டை எப்படி கம்பேர் பண்ணுறது? ஆப்ஷன் சார்ட்டு இந்த மாதிரி நீங்கள் 3
கால் புட்டு அண்ட் ஸ்பாட்டு 3த்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்பாட் நம்ம அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிளில் வர ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது இதில் டார்கெட்டும் பார்க்கணும், ஓஆர்பியும் பார்க்கணும், ஹை லோ க்ளோஸும் பார்க்கணும். இதில் இருக்கிற ஹை லோ க்ளோஸும் நீங்கள் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு பேருக்கு தான். மார்க்கெட் இதை என்றைக்குமே மதிச்சது கிடையாது. செல்ஃப் லெவலில் என்றைக்குமே மதிச்சது கிடையாது. எப்பயாவது சில சமயம், ஓகேங்களா? முக்கால்வாசி மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறது நம்மளுடைய இந்த ஹை, இந்த க்ளோஸ், ஹை, இந்த கிராஸ் பிளாட் லெவல்ஸை தான் நமக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அதுபடி இங்கே மார்க்கெட் இன்னைக்கு மேலே பார்த்துச்சு. இதில் வந்து நீங்கள் ஓஆர்பி லெவல்ஸ் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் கால் அண்ட் புட்டில் இருக்கிற ஓஆர்பி கரெக்டாக மேட்ச் ஆகும். இதை பார்த்தீங்களா? புட்டில் வந்து இங்கே மேட்ச் ஆகுது, ஓகேங்களா? புட்டில் வந்து கரெக்டாக கீழேருந்து ரிவர்ஸ் ஆகி கரெக்டாக ஓஆர்பி ஹையை பிரேக் பண்ணிட்டு கரெக்டாக போய் ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் ஸ்பாட்டில் பாருங்கள், ஸ்பாட்டில் வந்து மேலே போயிருப்பான், கீழே போயிருப்பான், இங்கே வந்திருப்பான், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இங்கே வந்து பாருங்க, இங்கே வந்துட்டு நீங்கள் பிரேக் பண்ணி இங்கே நிப்பாட்டினால இந்த இடத்துல ஒரு கேண்டில், இது க்ரீன் கேண்டில். ஆக்சுவலாக நமக்கு கலர் பேட்டர்னில் ரெட்டாக காட்டுது. இங்கே இங்கே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அவன் இந்த கேண்டிலே பிரேக் பண்ணிட்டான். இது பார்த்தீங்களா? இந்த கேண்டில் அது. ஸோ இங்கேயே பிரேக் பண்ணிவிட்டு அவன் கீழே வந்துட்டான். அடுத்தது இதில் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஹை லோ க்ளோஸ் ட்ரேட் பண்ண தெரியுங்களா அவங்களுக்கு? ஹை லோ க்ளோஸ் ட்ரேட் பண்ண தெரிஞ்சால் ரொம்ப சிம்பிளுங்க. கரெக்டாக லோவை பிரேக், மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு லோவை பிரேக் பண்ணுதுன்னா அது ஹையில் போய் ரெஸ்ட் எடுக்கும். லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா ஹை டார்கெட்டு, ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா ப்ரீவியஸ் ஹை டார்கெட்டு, அதே மாதிரி ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா அதோடைய டார்கெட். சில சமயம் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ஹையில் வந்து டார்கெட் வந்து நிற்கும். லோவை பிரேக் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் லோவை வந்து டார்கெட் நிற்கும். நம்மளுடைய ஸ்பாட் சார்ட்டில் இருக்கிற டார்கெட்ஸ் அண்ட் இந்த ஹை லோ க்ளோஸையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு மேஜிக் கிடைக்கும். அது ஒரு சீரியஸாக சொல்கிறேன், அது ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு அவன் ஹையை பிரேக் பண்ணாலும் எனக்கு இங்கே தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் எவ்வளோ பெரிய மூவ்லேருந்து வந்து லோவை தான் டெஸ்ட் பண்ண வரான்ட்டு. கரெக்டாக பாருங்கள், லோவை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரிவர்சல். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் இங்கே அவன் ஹையை பிரேக் பண்ணிட்டான். இங்கே ஸ்ட்ராங்காக ஹையை பிரேக் பண்ணான், மெரூன் கேண்டில். ஆனால் அடுத்த கேண்டில், அந்த கேண்டில் பாருங்கள், போய் டச் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டான். அது அடுத்த கேண்டில் திரும்ப ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டான். அங்கேருந்து வந்து லோவை டச் பண்ணுறதுக்காக வந்த கேண்டில் தான் இதெல்லாம். இப்போ நம்ம இண்டிகேட்டரு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வார்னிங், அப்புறம் டைமண்ட் ஐக்கான், மெரூன் கேண்டில், லைம் க்ரீன் கேண்டில், இது எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் நம்ம. ஸோ நார்மல் பை சிக்னல் அண்ட் செல் சிக்னலும் இருக்குது. நீங்கள் பை சிக்னலை வச்சு என்ட்ரி எடுக்கலாம். எக்ஸிட்டுக்கு நான் சொன்ன டார்கெட்ஸ், நான் சொன்ன கண்டிஷன்ஸை வச்சு எக்ஸிட் ஆகலாம். ஓகேங்களா? நீங்கள் இதில் இருக்கிற இண்டிகேஷனுக்கு எக்ஸிட் நீங்கள் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் கழிச்சு தான் நீங்கள் எக்ஸிட்டே ஆவீங்க. எப்போவுமே நம்ம டார்கெட்ஸ் லெவல்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பெஸ்ட்டு. இந்த இண்டிகேட்டர், இந்த பை செல் இண்டிகேஷன் ஜஸ்ட் ஒரு கண் துடைப்பு தான். பை வந்து ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன். சில சமயம் பை வந்துட்டு அடுத்த கேண்டிலே வந்துடும். எங்கேயாவது எக்ஸாம்பிள் தான் பாருங்கள், இந்த பை வந்திருக்கா, பை வந்துட்டு அடுத்த கேண்டில் செல்லிங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் என்ட்ரி ஆகிருப்பீங்க. ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது, இங்கே பை வந்திருக்கா, ஓகே, அதே கேண்டில் இங்கே பாருங்கள், லைம் கிரீன் கேண்டில் வித் டைமண்ட் ஐக்கானோட வந்திருக்கு. சரியான ஹியூஜ் வால்யூம் கேண்டில். இங்கே பாருங்கள், அதே கேண்டில் தான். லைன் தெரியுதா? கரெக்டாக இங்கே கால் ஸ்பாட்டில் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வார்னிங், எல்லோ வார்னிங். ஸோ இந்த எல்லோ வார்னிங்னா இது ஒரு ட்ராப் கேண்டில், அடுத்தது நீ போகாதுன்னு சொல்கிற ஒரு வார்னிங் தான். ஸோ அதே மாதிரி பாருங்கள், ட்ராப்புக்கு அடுத்தது அப்படியே இது ரிவர்ஸ் ஆகி போயிடுச்சு, இது கீழே வந்துருச்சு. பைசெல் இண்டிகேஷன் ஜஸ்ட் ஒரு கண் துடைப்பு. நீங்கள் லெவல்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்டு ஒரு இண்டிகேட்டர் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கலாம். நீங்கள் லாஸ் ஆகாமல் சேஃப் ஆகலாம். ஸோ அது ரொம்ப முக்கியம் இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும். நம்ம இண்டிகேட்டரை நான் நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ட்ரி என்னென்ன டைப் என்ட்ரி, நம்ம இந்த ஹை லோ க்ளோஸ் வச்சு என்ட்ரி எடுக்கலாம். லோ பிரேக் ஆச்சுனாக்கா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ டார்கெட் இதோடைய ஹை அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகலாம்.
இல்ல ஸ்பாட் சார்ட்லனாக்கா நம்ம சொன்ன மாரி டார்கெட்ஸ் பேஸ் பண்ணி போலாம். நம்ம பெர்சன்டேஜ வச்சு நீங்க டார்கெட்ஸ் எடுத்துட்டு போலாம். நம்மளுடைய அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிள்ல நம்மளுடைய செட்டிங்ஸ், அதாவது நம்ம எக்ஸ்பைரி டேட்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணி வைக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது எப்படி பண்றது? அப்புறம் வேற என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கு நம்ம இண்டிகேட்டர்ல? அத இப்ப நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம இண்டிகேட்டர் எங்க இருக்கு? ஸோ அதுல இங்க போனீங்கன்னாக்கா செட்டிங்ஸ், நம்ம செட்டிங்ஸ் சிம்பிள் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னாக்கா இந்த மாரி வந்து நிக்கும். இதுல இன்புட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. இதுல என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் வியூ காம்பேக்ட்ன்னு இருக்கு. ஸோ இது என்னன்னா, சில பேர் இப்ப நீங்க வந்து மொபைல்ல ட்ரேட் பண்றீங்கனாக்கா, இந்த மார்க்கெட் ஸ்டேட்டஸ் டேபிள் வந்து பெருசா இருக்கும். உங்களுக்கு சார்ட் தெரியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, இது மொபைல் வியூன்னு இருக்கு. இது நீங்க கிளிக் பண்ணீங்கனாக்கா, உங்களுக்கு இது ஷ்ரிங்க் ஆயி சின்னதாயிடும். பார்த்தீங்களா? ஸோ இப்ப 2 அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிளும் இருக்கு, இது இருக்கு. ஸோ 2 ஸ்குவீஸ் ஆயி உங்களுக்கு சின்னதா காம்பேக்ட்டா வந்துரும். இல்ல உங்களுக்கு அலர்ட் நீங்க சார்ட்லாம் எடுத்து வச்சுட்டீங்க. உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் இது இப்ப வேண்டாம் அப்டின்னா, நீங்க வந்து அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிள நீங்க அன்செக் பண்ணீங்கனாக்கா, அது போயிடும். அது போயிடுச்சுங்களா? இல்ல எனக்கு டேபிளே இப்போதைக்கு வேண்டாம் அப்டின்னாக்கா, இத நீங்க அன்செக் பண்ணீங்கனாக்கா, மார்க்கெட் ஸ்டேட்டஸ் மொத்தமா போயிடும். சரிங்களா? ஸோ அதுக்குண்டான ஆப்ஷன் தான் அது. ஸோ நார்மலா பிசில பண்ணும்போது, நீங்க மொபைல் வியூ தேவைப்படாது. தனித்தனியா வச்சுக்கலாம். இது ஆரஞ்ச் கியூஸ் பாஸ் என்னன்னாக்கா, நமக்கு வந்து இதோ பாருங்க. நோ ட்ரேடிங். ஒரு கன்சல்டேஷன் ஆகுதுனாக்கா, இங்க பாருங்க ஒரு பாக்ஸ் மாரி ஆரஞ்ச் கலர் பாக்ஸ் மாரி இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நோ ட்ரேடிங் பாக்ஸ். ஸோ அது உண்டான ஸ்டேட்டஸ். அது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லன்னா வேணாம். ஆப்ஷன் ட்ரேடிங்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? 3 டேஸ், பிபிஎல், பிபிஹெச், பிபிசி. ஸோ அது 3 டே உடைய லாட் லெவல்ஸ். அது வேணும்னா நீங்க வச்சுக்கலாம், இல்லாட்டினா வேண்டாம். அது நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இது வந்து நீங்க எதுவும் டச் பண்ணாதீங்க. இது அட்மினோட இது. இது நீங்க எதுவும் மாத்திறாதீங்க. இது வந்து நம்மளுடைய டார்கெட் பெர்சன்டேஜ் ஓவர்ரைட் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இத நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. இது உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஸோ எக்ஸ்பைரி டேட் இங்க தான் நம்ம அப்டேட் பண்ணியாகணும். ஸோ நிஃப்டியோடைய இயரு, மந்த்து, டேட்டு. பேங்க் நிஃப்டியோட இயரு, மந்த்து, டேட்டு. சென்செக்ஸோட இயரு, மந்த்து, டேட்டு. கரெக்ட்டான எக்ஸ்பைரி டேட்ட இங்க நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கங்க. இது வந்து உங்களுக்கு அந்த ஹை லோ க்ளோஸ் வந்து காட்டும் உங்களுக்கு. இதுக்கு கீழ வந்து ஒரு சிபி ரெஃபரன்ஸ்ன்னு இருக்கு. இது வந்து உங்களுக்கு இல்ல இது அட்மினோடையது. சப்போஸ் எனக்கு இந்த ஹை லோ க்ளோஸ் ஒர்க் ஆகலனாக்கா, எனக்கு இது வந்து கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு. சப்போஸ் இந்த ஆப்ஷன் சார்ட்ல ஹை லோ க்ளோஸ் ஒர்க் ஆகலனாக்கா, எனக்கு வந்து இது கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கான ஆப்ஷன் அட்மினுக்கு மட்டும் தான் அது. சரிங்களா? அதனால இது எதுவும் பண்ண வேணாம். இதுல நீங்க இந்த அப்டேட்ஸ்லாம் பண்ணிட்டு, இந்த எக்ஸ்பைரி டே போட்டு, இங்க பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இருக்குல்ல? இதுல சேவ் அஸ் டிஃபால்ட்ன்னு இருக்கு பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்ஸ்பைரி வந்து 3, அடுத்த எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24. அதே மாரி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30. சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்செக்ஸ் வந்து 26 வரும் அடுத்தது. இதெல்லாம் போட்டுட்டு சேவ் அஸ் டிஃபால்ட் குடுத்துட்டு, நீங்க இங்க ஓகே குடுத்துட்டீங்கன்னாக்கா, இங்க உங்களுக்கு எல்லாம் அப்டேட் ஆயிடும். இன்னொரு விஷயங்க, இப்ப நீங்க இண்டிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டு, விஷயமா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, இந்த இண்டிகேட்டர் இன்ஸ்டால் ஆனோனே, இங்க ஒரு 3 டாட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த 3 டாட்ஸ கிளிக் பண்ணீங்கன்னாக்கா, இங்க விஷுவல் ஆர்டர்ன்னு இருக்கு பாருங்க. இந்த விஷுவல் ஆர்டர்ல இந்த பிரிங் டூ ஃப்ரண்ட் இத செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே. இது வந்து சார்ட் பேட்டர்னுக்காக நான் இது வச்சிருக்கிறது. நீங்க ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னாக்கா, செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேவ் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது சேவ் ஆயிடும். ஸோ அது ஏன்னா, அது கலர் பேட்டர்ன் குடுத்துருக்கோம்ல, உங்களுக்கு அது கொஞ்சம் நீட்டா தெரியும். இல்லாட்டினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கலர் பேட்டர்ன் வந்து கிளியரா இருக்காது. ஸோ பார்டர் வந்து வேற கலர்ல இருக்கும். அந்த மாரி அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த விஷுவல் ஆர்டர்ல வந்து பிரிங் டூ ஃப்ரண்ட். ஸோ இந்த 3 டாட் போயிட்டு விஷுவல் ஆர்டர்ல பிரிங் டூ ஃப்ரண்ட் இத சூஸ் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருக்கிறதுனால டிசேபிள்டா இருக்கு. உங்களுக்கு இதுல இப்ப நான் சொன்ன விஷயத்துல ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது டவுட் அப்டின்னாக்கா, எனக்கு வந்து என்னுடைய YouTubeல கமெண்ட்ல வரலாம். இல்ல என்னுடைய Telegram சேனல் நான் கமெண்ட்ல நான் குடுத்துருக்கேன். Telegram சேனல்ல வந்துட்டு எனக்கு நீங்க வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம். இந்த இண்டிகேட்டர நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து ட்ரையல் தரேன். நம்ம YouTubeப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நான் ட்ரையல் வெர்ஷன் தருவேன் நானு. ட்ரையல் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எப்ப வேணாலும் நீங்க வந்து என் Telegramல கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து அவைலபிளா இருப்பேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ரிப்ளை குடுக்குறேன் நானு.
Have a safe trade. Have a profitable trade. Thank you very much.